வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஆல் 12 டென்சஸ் அண்ட் பேசிக்ஸ் கிராமர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டென்சஸ் அண்ட் 10 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணுற 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் அண்ட் அதனுடைய தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு தமிழில் சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உன்னிடம் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா? உன்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். Do you have change for 500? உன்கிட்ட 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கான்னு கேட்குறதுக்கு Do you have change for 500? Do you have change for 100? இந்த மாதிரி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ட்ரை பண்ணி பாருங்கள். Does he know? Does he know? கொஸ்டினோட ஆரம்பத்தில் does யூஸ் பண்ணணும். he சப்ஜெக்ட் வந்ததுனால I, we, they ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் do யூஸ் பண்ணணும். he, she, it சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது does யூஸ் பண்ணணும். கொஸ்டினோட ஆரம்பத்தில் he சப்ஜெக்டாக வந்ததுனால does யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது does she know? does she know? இப்படி வந்திருக்கும். இதுவே அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் வரும்போது do they know? அவளுக்கு தெரியுமான்னா does she know? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேண்டாமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். Don't you want? உனக்கு வேணாமா? இதுவே உனக்கு வேணுமான்னு கேட்கும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் do you wantன்னு வந்திருக்கும். நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் don't யூஸ் பண்ணணும். இதுவே உனக்கு சாக்லேட் பிடிக்காதான்னு கேட்குறதுக்கு don't you like chocolate? வேண்டாமான்னு நெகட்டிவாக கேட்கும்போது don't கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது do கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் அடுத்தது மெயின் வேர்ப் வரும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே அவரிடம் சொன்னேன் நான் வருவேன் என்று. நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் வருவேன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். I already told him that I would come. I already told him that would I come. நெக்ஸ்ட் ஒன், நான் அவர்களை அதை செய்ய வைப்பேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ஒருத்தவங்களை நான் இதை பண்ண வைப்பேன், ஹோம்ஒர்க் பண்ண வைப்பேன் நான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மேக் யூஸ் பண்ணுவோம். I will make them do it. I will make them do it. ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் அடுத்தது will யூஸ் பண்ணுவோம். I will make them do it. இதுவே நான் அவனை ஹோம்ஒர்க் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll make him do his homework. I'll make him do his homework. இப்படி சொல்லியிருப்போம். ஸோ இதை மாடலாக வச்சுட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் யார் எப்போது கேட்டார்? இதெல்லாம் யார் இப்போ கேட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். Who asked for all this now? Who asked for all this now? இதெல்லாம் இப்போ யார் கேட்டது? Who asked for all this now? நெக்ஸ்ட் ஒன், என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? ஸோ நெகட்டிவில் கொஸ்டின் இருக்குது. இதுக்கு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவோன்னு பாருங்கள். என்னை உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேயான்னு கேட்குறதுக்கு
Won't you accept me as your friend? Won't you accept me as your friend? ஸோ என்னோட ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்குறதுக்கு won't you accept me as your friend? நெக்ஸ்ட் ஒன் will notோட ஷார்ட் ஃபார்ம் won't யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால won't கொஸ்டினோட ஆரம்பத்தில் வந்திருக்கு. அதுக்கடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது வெர்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னை முறைக்காதே. என்னை முறைக்காதே இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள். Don't stare at me. Don't stare at me. என்னை முறைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு don't stare at me. நெக்ஸ்ட் ஒன் நம்ம சேர்ந்து போகலாமா இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது ட்ரை பண்ணி பாருங்கள். Shall we go together? Shall we go together? ஸோ நம்ம சேர்ந்து போகலாமா ஸோ we யூஸ் பண்ணியிருக்கிறதுனால shall யூஸ் பண்ணியிருக்கோம். Shall we go together? Shall we go together? நெக்ஸ்ட் ஒன் யார் காரை ஓட்டினார். யார் காரை ஓட்டினாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இது எப்படி கேட்போம் இங்கிலீஷில் who drove the car? Who drove the car? ஸோ கொஸ்டின் who வந்திருக்கிறதுனால அதுக்கடுத்து நம்ம do verb யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நம்ம past tense verb அதாவது V2 verb மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். who drove the car? நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கான கொஸ்டின் இது. என்ன கொண்டு வர வேண்டும். நான் என்ன கொண்டு வரது அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்போங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் சென்டென்சஸ்லாம் வெர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி டெய்லியும் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.